Net TV for you channel ku manamantha vaarthukal 7.5 lakhs subscribers வந்து இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் அது வந்து 1 மில்லியன் மாறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க உங்க ரைடை ஷேர் பண்ணி சம்பாதிக்கணுமா? நீங்க எங்கேயாவது போகும்போது டிராவல் காஸ்ட் கம்மி பண்ணுமா? கோ ஷேர் ட்ரிப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணுங்க, டிராவல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. கோலிவுட் இண்டஸ்ட்ரி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாலிவுட் இண்டஸ்ட்ரி. அதாவது ஒன்றும் கிடையாது, நம்ம ஊரில் வில்லனே இல்லாத மாதிரி பாலிவுட்ல இருந்து நிறைய பேரை இறக்கி இங்கே வந்து வில்லன் ரோல் ப்ளே பண்ண வைப்பாங்கல்ல. அதுக்கு நேர்மாறாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து சூஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ இல்லை மெயின் லீடாவோ ஒரு சில படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து நம்ம கோலிவுட்லேருந்து இப்போ பாலிவுட் போய் ஏன் ஹாலிவுட்டே போயிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய கோலிவுட் இண்டஸ்ட்ரியில், அதாவது கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு கால் தடம் பதிக்க போகிற ஹீரோ யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் ஜீவா. எஸ், ஆக்டர் ஜீவா அவர்களோட நடிப்பில் கொரில்லா, அதுக்கப்புறம் ஜிப்சி, இந்த 2 திரைப்படங்களும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. அது இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் 90th ஃபிலிமான ஒரு படத்தை வந்து, அதாவது அன்டைட்டில் SGF 90 அப்படிங்கிற படத்தில் இவரும் அருள்நிதி அவர்களும் சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது. ஸோ இப்போ ஜீவா அவர்கள் வந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அது என்ன படம் அப்படின்னா 1983ல வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்களா இந்தியா, அதனை வந்து ஒரு கதைக்களமா கொண்டு ஒரு படம் பண்ண போறாராம். அந்த படத்துல 1983 வேர்ல்டு கப்ல விளையாண்டா நம்மளுடைய கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவருடைய ரோலை தான் ஜீவா பிளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது. ஸோ ஆல்ரெடி ஜீவா வந்து கிரிக்கெட் பிளேயர் தான், நம்ம செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த படத்துக்காக நிறைய இந்த பயிற்சிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காராம். படத்துடைய ஷூட்டிங் வந்து முழுக்க லண்டன்ல தான் படமாக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல நம்ம பாலிவுட்ல இருக்கிற இப்போ முன்னணி ஸ்டாரான ரன்வீர் சிங்கோட சேர்ந்து தான் நம்ம ஜீவா வந்து நடிக்க போறாராம். ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறது ஜீவாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதை வந்து ஒரு கதைகளமா கொண்டு ஹிந்தியில வந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறதையும் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. கிரிக்கெட் சம்பந்தமா வந்த படங்கள் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அது எல்லா லாங்குவேஜ்லயுமே ஆல் சென்டர் ஹிட் தான் இருக்கு. லகானா இருக்கட்டும், MS தோனியா இருக்கட்டும், சச்சின் பில்லியன் ட்ரீம்ஸா இருக்கட்டும், ரீசெண்டா ரிலீஸ் ஆன கனாவா இருக்கட்டும், எல்லாமே சம வரவேற்பு கிடைச்சிருந்தது. அந்த வகையில் நடிகர் ஜீவா அவர்கள் ஹிந்தியில பண்ணக்கூடிய அந்த முதல் படமே ஒரு கிரிக்கெட் பேஸ்டு படம் அப்படிங்கறதுனால இதுல அவர் கால் பதிக்க போற அந்த தடம் வந்து யானை தரம் மாதிரி நல்லா அழுத்தமா பதியுமா இல்ல லைட்டா ஈரக்காலப்பட்ட மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிருமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இருந்தாலும் இந்த நியூஸ் கேட்கறப்ப நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போக பேட்டை அண்ட் விஸ்வாசம் இந்த படத்தினுடைய செகண்ட் டே அந்த POV, அதாவது ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத நாங்க சின்ன குறும்படம் மாதிரி எடுத்திருக்கோம். அது நீங்க பார்க்கல அப்படினால அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல நான் பேஸ்ட் பண்றேன். ஜீவா அவர்களே, கொரில்லா அதுக்கப்புறம் ஜிப்சி ஓகே, கீ படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எண்ட் ஸ்க்ரீனில் வந்து லெஃப்ட் சைடில் நாங்களும் ஒரு நாள் உங்கள் பேனர் கிளிப்போம் அப்படின்னு தல ரசிகர்களுக்கு தலைவர் ரசிகர்கள் விட்ட எச்சரிக்கை வீடியோவும், ரைட் சைடில் சிவா கூட படம் பண்ணுங்க தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. நீங்கள் இன்னும் 2 வீடியோவையும் பார்க்கல அப்படின்னா வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் Net TV for you இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து நடுவில் வர லோகோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உடனடி அப்டேட்டுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.